ஏங்க காலையிலேருந்து எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? எடுக்க முடியாதா? அடியே போன் வந்ததை கவனிக்கலடி. அடியே ஆட்டோவுக்கு சேக்கப் சார் கட்டாயி போச்சு, அந்த டென்ஷன்ல நான் இருக்கேன். அவன் பெரிய கலெக்டர் வேலை. கலெக்டர் வேலையா? உங்களை சொல்லி குத்தம் கிடையாது. அன்னைக்கே தலையால் அடித்தேன், நல்ல இடமா பாருங்க, மாப்பிள்ளை நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டாங்க. சரி மா, இந்த பால் தப்பா தவிர எதனாச்சும் நான் பேசுகிற மாதிரி இருந்தேன், என்னை மன்னிச்சிருந்தாயே. என் பிள்ளைக்கு வீடை விட்டா வேலை, வேலையை விட்டா வீடு. அவனுக்கு பெருசாக உலகன்னு சொல்லிக்க நீயே உன் பிள்ளைங்க, நான் இந்த வீடு தாத்தா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மகத்தா. ஆமாம், உங்கள் பையன் அப்படியே கோயில் சிற்பம் தாயே. ஒவ்வொரு ஆம்பளையும் வெறும் கல்லு தான். அதை பொண்டாட்டிங்கிறவ செதுக்கி கருவறையில் வைக்கிறதா இல்லை காலடியில் வைக்கிறதாங்கிறது அவன் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது. என் பிள்ளை வெறும் கல், நீ தான் சிற்பி. அதை எப்படி நீ செதுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி செதுக்கிய தாயி. ஆனால் ஒன்று தாயி, அந்த கல்லுக்கும் உயிர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. என் பிள்ளை கலெக்டருக்கு படிக்காத வந்தேன், உன்னை கண்கலகாமல் வச்சு காப்பாற்றுறேன்ல தாயி. இதை விடவா ஒரு ஆம்பளைக்கு வேணும்?